Every person longs for a meaningful life. ஒவ்வொரு மனிதனும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்காக அவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறான். Everyone is striving hard somehow to live a successful life. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக ஒவ்வொருவரும் போராடுகிறார்கள், முயற்சிக்கிறார்கள். We dream about success, we dream about stability and significance in life. நம்முடைய வாழ்க்கையில சில தனித்துவத்திற்காக, சில முக்கிய காரியங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில நம்ம பல முயற்சிகளை ஏறெடுக்கிறோம். But sometimes unexpected things come in our life. ஆனால் சில நேரங்களில் நாம் எதிர்பாராத சில காரியங்கள் நமக்கு வருகின்றன. Disappointments comes, நம்முடைய வாழ்க்கையில சில தைக்கமான காரியங்கள், failure comes, தோல்வியான காரியங்கள், sickness come, வியாதி வருகிறது, financial crisis come, பண நெருக்கடி வருகிறது. even beyond our thinking, we can't imagine so certain things come in our lives. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சில எதிர்பாராத சில காரியங்கள் நம்முடைய எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டவைகளாக நமக்கு வருகின்றன. With our children or family or job or different circumstances நம்முடைய comes in our lives. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலைகள் மற்றும் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகின்றன. We have lot of questions, unanswered questions. ஆமென். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில விடை தெரியாத பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கின்றன. In that situation we ask ourselves, why God these things happen? Are you really forgotten me? ஆண்டவரே, ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? எங்களை நீர் மறந்து விட்டீரோ என்று சொல்லி நாம் கேட்கலாம். We have questions, why these things happen to our lives? ஏன் எங்க வாழ்க்கையில இது அனுமதிக்கிறீர் என்று கேட்கலாம். And sometimes we don't have the answer to that. அநேக நேரங்களிலே அதற்கு நமக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம். That is what exactly happened to the children of Israel. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில சரியாக சம்பவித்தது. The children of Israel were chosen people. இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், They are covenant people. அவர்கள் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனம். But slowly they went away from the Lord. அவர்கள் மெதுவாக தேவனை விட்டு விலகிச் சென்றார்கள். And problems and difficulties and challenges erupted in their lives. பல பிரச்சனைகள், பல சவால்கள், பல போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையை வந்து தாக்கின. They started to question God, why this problem for our lives? ஆண்டவரே, ஏன் இந்த பிரச்சனைகளை வாழ்க்கையில என்று சொல்லி தேவனிடத்தில் கேள்வி கேட்க Have you ஆரம்பித்தார்கள். forgotten us? ஆண்டவரே, நீர் எங்களை மறந்து போனீரோ? Why these things came to us so hard to our lives? ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் மிக கடினமாக எங்களுக்கு வந்திருக்கிறது? Why we need to go through this pain and struggle and agony in our lives? ஏன் இந்த வேதனையோடு, வருத்தத்தோடு, துக்கத்தோடு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும்? And God said to Jeremiah, கர்த்தர் எரேமியாவிடத்திலே சொல்லுகிறார், go to a certain place நீ ஒரு குறிக்கப்பட்ட இடத்திற்கு செல். and I will teach you some significant truth concerning that. அதை குறித்ததான சில தனித்துவமான காரியங்களை உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். That is what we are going to study this morning. அதைத்தான் இந்த காலை வேளையிலே நம்ம படிக்க போகிறோம். Let's turn our Bible to the book of Jeremiah chapter 18. நம்முடைய வேதாகமத்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்வோம். We will study verse 1 to 6. 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை பார்க்கலாம். One of the most vital picture of God's sovereignty, God's purpose, God's significance we can see there. கர்த்தருடைய மிகவும் தனித்துவமான, தெய்வீகத்துவமான, சிறப்பான ஒரு காரியம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Let us read verse 1 to 6. 1 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Faster. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். Here we can see God said to Jeremiah, go to the potter's house. கர்த்தர் எரேமியாவிடத்திலே சொல்கிறார், நீ குயவன் வீட்டிற்கு போ. So he obeyed God and he went to the potter's house. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குயவன் வீட்டிற்கு கடந்து செல்கிறான். Here
God is showing something to observe certain things to learn from that. இங்கே ஆண்டவர் அவனை அழைத்துச் சென்று அங்கே பார்த்து கொண்டு அங்கிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக போகச் சொல்கிறார். So he went to the potter's house. அவன் குயவன் வீட்டிற்கு போகிறான். There he saw three significant things. அங்கே மூன்று மிக முக்கிய காரியங்களை அவன் பார்க்கிறான். He saw the clay. அவன் அந்த மண்ணை பார்க்கிறான். He saw the wheel. அந்த சக்கரத்தை பார்க்கிறான். Then he saw the powerful hands of the potter. With the skill he molds and shape things. மிகவும் திறமையாக நேர்த்தியாக உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குயவனையும் பார்க்கிறான். So today I just titled my message the powerful hands of God. இங்கே நான் உங்களோடு கூட நான் பேசக்கூடிய தலைப்பானது ஆமென் வல்லமையுள்ள தேவனுடைய கரம். We can see the potter represent our God. ஆமென் அந்த குயவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். Clay represent his people, us. களிமண் அவருடைய மக்களை குறிக்கிறது, அது நாமாக இருக்கிறோம். So it shows, this is a greatest picture. It shows God's sovereignty, his relation with his people. ஆமென் அவருடைய தெய்வீகமான காரியம் அவருடைய ஜனங்களோடு உள்ள அந்த உறவை குறிக்கிறது. And also sovereign purpose of God is been accomplished. அவருடைய தெய்வீக திட்டம் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். Great spiritual truth Jeremiah learned. மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை எரேமியா கற்றுக்கொள்கிறார். Great lesson he learned. That is what we are learning from this story. மிகப்பெரிய பாடத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கற்றுக்கொண்டார். அதைத்தான் இந்த காலை வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். I strongly believe this story is going to be a great blessing. We learn draw many lessons from this. ஆமென் இந்த சம்பவம் நமக்கு அனைவருக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக ஆழமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Our God is the potter. நம்முடைய தெய்வம் அவர் குயவனாய் இருக்கிறார். And we are the clay. நாம் அவருடைய களிமண்ணாய் இருக்கிறோம். And how actively he is working. அவர் எவ்வளவு தெளிவாக உற்சாகத்தோடு அதை செய்கிறார். So the potter, he takes the clay. அந்த குயவன் அந்த களிமண்ணை எடுக்கிறார். When I'm preaching this, you have to picturize visual thing like a potter with the clay, how he makes the vessel. பாஸ்டர் அவர்கள் பேசும்போது நீங்களுடைய மனதில் எப்படி சிந்திக்க வேண்டும், குயவன் எப்படி களிமண்ணை கையில் எடுத்து அதை அவர் பயன்படுத்துகிறார் என்கிற ஒரு பிக்சர் உங்களுடைய மைண்ட்ல இருக்க வேண்டும். The potter is our God. அந்த குயவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். We are the clay. நாம் அவருடைய களிமண்ணாய் இருக்கிறோம். So the potter, he is actively involved in working, making the vessel. ஆமென் இந்த குயவன் மிக தீவிரமாக ஆமென் மிகுந்த உண்மையோடு அவர் அந்த பாத்திரத்தை அவர் உருவாக்குகிறார். So God is very actively working in our lives. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மிக தெளிவாக அவர் வேலை செய்கிறார். God has created us. கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். And he is very actively preparing, molding, shaping our life so that we'll become a masterpiece. அவர் நம்மை மிக தெளிவாக மிக உண்மையாக மிக நேர்த்தியாக உருவாக்கி இருக்கிறபடியாலே நாம் அவருடைய கரங்களின் கிரியைகளாய் இருக்கிறோம். He is not passive, he is not in a distance watching this. அவர் தூரத்தில் நின்று நடக்கிறதை அப்படியே பார்க்கிறவர் அல்ல. He is not delegated this responsibility to somebody. அவர் இந்த கடமையை மற்றவரிடத்திலே அவர் சும்மா கொடுக்கவில்லை. God himself is molding and shaping very actively in our lives. தேவன் தாமே அவர் மிக நேர்த்தியாக மிக உண்மையாக அதை உருவாக்குகிறார். Our God himself keeping his hand upon us. தேவன் அவருடைய கரங்களை நம்மிலே வைத்திருக்கிறார். He is molding our lives, he is shaping our lives. அவர் நம்முடைய வாழ்வை வணைகிறார், நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறார். He is taking such a responsibility, he is focused on it, he is very active on it. He is seeing the way, he has a vision, he has a design in his mind. He is so much deeply focused to prepare that masterpiece. அவர் மிக தீவிரமாக மிக தெளிவாக மிக துல்லியமாக ஆமென் மிகுந்த குறிக்கோளோடு அந்த ஆமென் அவருடைய கிரியைகளை அவர் உருவாக்குகிறார். The clay, us, we will not understand what is the outcome. அந்த களிமண் ஆகிய நாம் அதனுடைய விளைவை நாம் அறிந்து கொள்ள முடியாது. We don't know our potential. ஆமென் நம்முடைய திறமைகளை நாம் அறிந்து கொள்ள முடியாது. Many times the devil blind our eyes and we think about our weakness, our sin, those things, and we just degrade ourselves. அநேக நேரம் பிசாசானவன் நம்முடைய கண்களை அடைத்துக் கொண்டு நம்முடைய குறைவுகளை சுட்டி காட்டிக் கொண்டு நம்மை அவன் குறைத்து மதிப்பிடுகிறான். But God in his design, in his vision, he has a purpose
and He is working through our lives so that we'll become a great masterpiece. ஆனால் தேவன் அவருடைய திறமையின்படி அவருடைய நேர்த்தியின்படி நம்மை அவருடைய கிரியைகளாக அவர் நம்மளை நேர்த்தியாய் உண்டு பண்ணுகிறார். Ephesians chapter 2 verse 10 says, we are the workmanship. எபேசியர் 2 அதிகாரம் 10 சொல்கிறது, நாம் அவருடைய கையின் கிரியைகளாய் We இருக்கிறோம். are created in Christ for good work, நாம் அவருடைய நற்கிரியைகளை செய்கிறதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். which God has prepared beforehand, ஆமென். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி so இருக்கிறார். that we will walk with Him. அப்பொழுது நாம் அவரோடு கூட நாம் நடக்கிறவர்களாய் We இருப்போம். are His workmanship. நாம் அவருடைய செய்கையாய் இருக்கிறோம். In 2 Timothy 2 verse 21 says, 2 தீமோத்தேயு 2:21 சொல்கிறது, if a man therefore purge himself from these things, ஆமென், ஒரு மனிதன் இந்த காரியங்களை விட்டு விலகுவானானால் he shall be a vessel unto honor, sanctified, fitting for master's use. அவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதாக அவன் மாறுகிறான். Once this clay is in the hands of God, இந்த களிமண் அந்த குயவன் கையிலே வரும்போது He has a vision for each person. ஒவ்வொரு நபரை குறித்தும் தரிசனம் அவருக்கு உண்டு. He has a great plan. What should be the outcome? ஆமென். ஒரு பெரிய ஒரு திட்டம் வைத்து இதில் உள்ள விளைவு என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He is making that vessel so that it will be honored, sanctified, fit for master's use. அந்த பாத்திரத்தை அவர் உருவாக்கும் பொழுது அது பரிசுத்தமாகவும் அது உண்மை உள்ளதாகவும் அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் அது மாற்றி எஜமான் பயன்படுத்துவதற்காக அதை பயன்படுத்துகிறார். God is the creator. கர்த்தர் சிருஷ்டிகராய் இருக்கிறார். He came down and He took the dust of this earth. அவர் இந்த பூமிக்கு வந்து பூமியின் மண்ணை எடுத்து அவர் உருவாக்கினார். He made Adam and He blowed on the nostril and Adam the life came. ஆமென். அவர் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஆதாமை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனிதன் ஜீவாத்மாவானான். He is a creator. He is forming. அவர் உருவாக்குகிறவர், அவர் சிருஷ்டிக்கிறவர். Even Jeremiah chapter 1 verse 5 says, God formed Jeremiah in the mother's womb. ஆமென். எரேமியா 1:5 சொல்கிறது, தாயின் கருவிலே அவர் எரேமியாவை தெரிந்து கொண்டார். Paul says, before the foundation of this world, God knew us. பவுல் சொல்கிறார், இந்த பூமியின் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் உங்களை தெரிந்து கொண்டேன். God knew every person by name, even one hair which falls down, He has numbered. He knows everything about our lives. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருடைய பெயரையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய தலையிலிருந்து விழுகிற ஒவ்வொரு முடியையும் அவர் கணக்கில் We வைத்திருக்கிறார். are created by His image. நாம் அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டவர்கள். With God's definite knowledge, we have come into this world. God has created us. அவருடைய தெய்வீக ஞானத்தின்படி இந்த பூமியிலே நாம் வந்திருக்கிறோம். தேவன் நம்மளை He சிருஷ்டித்திருக்கிறார். has a plan. He has a purpose. அவருக்கு நோக்கம் உண்டு, அவருக்கு தெளிவான திட்டம் உண்டு. So first thing we have to understand is God in His business is actively involved in working, shaping our lives. ஆமென். முதலாவதாக தேவனாகிய கர்த்தர் மிக தெளிவாக நம்மளை உண்டு பண்ணி நம்மளை சிருஷ்டித்து உருவாக்குகிறார். The place where you are, place where God takes you, place where you are with the people, it's all God's work to shape and mold your lives. நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு செல்கிற இடத்திலே ஜனங்கள் வாழ்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை அவர் உருவாக்குகிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். So God is very actively working in each and every one of our lives. நம்முடைய தேவன் மிக தீவிரமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் நேர்த்தியாக நம்மை My உருவாக்குகிறார். brothers and sisters, it's a great story. We have to picturize, we have to learn, we have to be very active so that God is going to speak so very specifically to our lives. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இது ஒரு உண்மை சம்பவம். இதை நீங்கள் அறிந்து கொள்ள தீவிரமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதிலிருந்து கர்த்தர் உங்களோடு கூட மிக உண்மையாக அவர் பேசுவார். Not only God is very actively working in our lives, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தீவிரமாய் வேலை செய்கிறவர் மாத்திரமல்ல, God knows the purpose of our life. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை குறித்ததான திட்டங்களும் வைத்திருக்கிறார். In His mind, He has a purpose for our
lives. அவருடைய சிந்தையிலே அவர் நம்மை குறித்ததான ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். What purpose? A good purpose he has. என்ன நோக்கம்? நல்ல நோக்கம் அவர் வைத்திருக்கிறார். So the clay, there is no significance. அந்த களிமண்ணானது எந்த விதமான ஒரு தனித்துவமும் இல்லாத ஒன்று. Ordinary. அது ஒரு சாதாரணமானது. It's a dust. அது ஒரு தூசி. He takes the dust, he takes the clay, அவர் தூசியை எடுக்கிறார், அந்த மண்ணை எடுக்கிறார். and he makes these ordinary things into extraordinary. இந்த சாதாரணமான ஒன்றை எடுத்துக்கொண்டு அவர் அசாதாரணமானதை உருவாக்குகிறார். Insignificant thing he makes into significant. முக்கியம் இல்லாததிலிருந்து அவர் எடுத்து அதை முக்கியப்படுத்தி உருவாக்குகிறார். Useless things he is making useful. உபயோகமற்றதிலிருந்து அவர் எடுத்து உபயோகம் உள்ளதாக அதை மாற்றுகிறார். So verse 4 says, 4ஆம் வசனம் சொல்கிறது, but the vessel that he was making, Jeremiah is looking unto the potter how he makes. ஆமென். எரேமியா அங்கே குயவன் வீட்டிலே அது நடக்கிறதை பார்க்கிறார். Then he saw a vessel that he was making of clay was spoiled in the hands of the potter. குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. But he did not throw it away, but what it says, so he remade it another vessel, அப்பொழுது அவன் அதை திருத்தமாய் செய்கிறான். as it is pleasing to the potter to make. தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்பச் செய்கிறான். So he took the damage, அந்த உடைந்து போன அந்த மண்பாண்டத்தை எடுத்து, marred, spoiled, useless, ஆமென், கெட்டு போன உபயோகமற்ற ஒன்றுமில்லாத அதை எடுத்துக்கொண்டு and is making useful thing. அதை பிரயோஜனம் உள்ளது ஒன்றாக மாற்றுகிறார். Psalm 139, 13 and 14 says, சங்கீதம் 139, 13, 14 சொல்கிறது, for you formed my inner parts, நீர் என் உள்ளிந்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர். you knit me in my mother's womb, என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். I will give thanks to you, நான் உமக்கு நன்றி சொல்கிறேன். for I am fearfully, wonderfully made. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். God very fearfully, carefully, wonderfully made each and every one of us. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மிக நேர்த்தியாக, மிக செவ்வையாக, பிரமிக்கத்தக்க அதிசயமாக உருவாக்கி இருக்கிறார். In his sovereign plan, he has a purpose, he has a design, he has a vision. With all this thing in his mind, slowly he is working and shaping our life so that his purpose is accomplished. ஒவ்வொருவரை குறித்ததான தரிசனம், ஒவ்வொருவரை குறித்ததான திட்டம், ஒவ்வொருவரை குறித்ததான நோக்கம், டிசைன், இதையெல்லாம் வைத்து அவர் நேர்த்தியாய் வணைகிறார். Ecclesiastes 3:11 says, he has made everything appropriately in his time. பிரசங்கி 3:11 சொல்கிறது, அவர் எல்லாவற்றையும் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். The timing also, he is very careful. அந்த நேரமும் மிக கவனமாக அவர் கைக்கொள்கிறார். Your life is molding. உங்களுடைய வாழ்க்கை உருவாக்கப்படுகிறது. When there is a mar, there is kind of a struggle, there is a challenge. ஆமென். ஏதாகிலும் சவால்கள், ஏதாகிலும் துன்பங்கள் நீங்கள் சந்திக்கும் போது, Sometimes we think that what is this struggle? Why is this sickness? Why this problem in my life? ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த வருத்தம், ஏன் இந்த சஞ்சலம்? With all this thing, he is molding and shaping your life. இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு உங்களை அவர் வணைந்து உங்களை உருவாக்குகிறார். It is a process. He is working towards your life. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல முறையிலே கொண்டு போகும்படியாக உருவாக்குகிறார். And exact timing, he works. சரியான நேரத்திலே அவர் வேலை செய்கிறார். Sometimes you go to a job interview, சில நேரங்களில் ஜாபுக்காக இன்டர்வியூ போகும்போது, or you go to a place that you think that you will get a job, நீங்கள் ஒரு வேலை கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் முயற்சிக்கும் போது, or you think that I will get admission here, நான் இங்கே அட்மிஷன் எனக்கு பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் நினைக்கலாம். or something happen, you have to leave a job. ஆமென். சில காரியங்கள் நடக்கும்போது அந்த வேலையை விட்டு நீங்கள் விலகி போகலாம். Lot of pain fill our hearts. அநேக வேதனை உங்களுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கலாம். I think why they rejected me, ஏன் அவர்கள் என்னை வெறுத்தார்கள், why they said no to me, ஏன் அவர்கள் எனக்கு இல்லை என்று சொன்னார்கள், why these people attacked me, ஏன் எனக்கு இந்த ஜனங்கள் எதிராய் why செயல்படுகிறார்கள், these people misunderstood me, ஏன் இந்த ஜனங்கள் என்னை தவறாய் புரிந்து why கொள்கிறார்கள், these people really left me alone, என்னை இவர்கள் தனியாக விட்டு சென்றார்களே, why this death came in my life, ஏன் எனக்கு இந்த பண நெருக்கடி வந்தது, why death came into our lives, ஆமென், ஏன் எனக்கு மரணம் சம்பவித்தது, why God has taken my son or my
daughter? ஆமென். ஏன் என்னுடைய மகனையோ எனது மகளையோ கர்த்தர் எடுத்துக்கொண்டார்? Why God has taken my husband? ஏன் என்னுடைய கணவனை கர்த்தர் Why எடுத்துக்கொண்டார்? this problem happened? ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வந்தது? Maybe we don't know much about, but God is working in our life. His hand is working towards it. நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக அதை அறிய முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கரம் மிக நேர்த்தியாக நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God wants us to become a wonderful vessel. நாம் அனைவரும் ஆச்சரியமான பாத்திரமாய் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He has a plan. அவர் நமக்கு ஒரு திட்டம் He வைத்திருக்கிறார். has a purpose. அவர் நமக்கு நோக்கம் He வைத்திருக்கிறார். has a design. அவன் டிசைன் He வைத்திருக்கிறார். knows every minute details. எல்லா சிறு காரியத்தையும் நுட்பமாய் அவர் அறிந்திருக்கிறார். Isaiah, it says 43 verse 10, it says, behold, I will do something new. ஆமென். ஏசாயா 43 எப்படி சொல்கிறது? நான் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறேன். When God's hand started to work, there is a glory in your story. ஆமென். தேவனுடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யுமானால் ஆமென் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய சம்பவம் நடக்கும். See the clay? ஆமென். அந்த களிமண்ணை பாருங்கள். Oh, no you value. ஆமென். அதற்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. No usefulness. ஆமென். இதற்கு பிரயோஜனம் இல்லை. No external, eternal values. ஆமென். வெளியே நித்தியமான ஒரு ஆமென் வேல்யூ இல்லை அதற்கு. No plans. ஒரு திட்டம் இல்லை. Somewhere, somehow, clay is there. ஆமென். அங்கோ இங்கோ அது களிமண் கிடக்கிறது. That is why, David cried and said this prayer. God has taken me from the merry clay and made me to stand upon the rock. ஆகவே தான் தாவீது இப்படி சொல்கிறான், என்னை களிமண்ணை போல இருந்த என்னை அவர் எடுத்து என்னை அவர் ஆமென் உயர அவரை நிறுத்தி இருக்கிறார். No meaning, no purpose. ஆமென். எந்த நோக்கமும் இல்லை, எந்த திட்டமும் இல்லை. But God took that clay, ஆனால் கர்த்தர் அந்த களிமண்ணை எடுத்து kept his hand upon it. அவருடைய கரத்தை அதன் மேல் வைத்து, And Ephesians it says, we are his workmanship. எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவருடைய கையின் கிரியைகளாய் இருக்கிறோம். And he is molding and making and shaping our lives. அவர் நம்மை வணைந்து, அவர் நம்மை விசைந்து, அவர் நம்மை உருவாக்குகிறார். Problems, difficulties, challenges, failures, this whole thing will mold and shape our lives. பிரச்சனைகள், சவால்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நிச்சயம் உருவாக்கும். Sometimes husband become very hard, or wife become hard, or children, all these challenges are shaping our lives. ஆமென். சில நேரங்களிலே கணவன் நம்மிலே ஆமென் தவறாய் புரிந்து கொள்வார், மனைவி நம்மை தவறாய் புரிந்து கொள்வார், பிள்ளைகள் பிரச்சனை பண்ணுவார்கள். இவைகள் எல்லா வகையிலும் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார். It's a part of molding. It's part of shaping our lives. ஆமென். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஆண்டவர் நம்மை அவர் நேர்த்தியாய் Your உருவாக்குகிறார். failure is not a final thing. It is shaping into a great leadership. ஆமென். உங்களுடைய தோல்வி இதுவல்ல. ஆமென். இதிலிருந்து ஆண்டவர் உங்களை நல்ல ஒரு நேர்த்தியாக ஒரு தலைவனாய் உருவாக்குகிறார். See the life of Moses. மோசேயினுடைய வாழ்க்கையை பாருங்கள். How God, plan his sovereign will came into pass in his life. எப்படி தெய்வீக ஒரு திட்டம் அவருடைய வாழ்க்கையிலே வந்து நிறைவேறியதை பார்க்கிறோம். From his childhood, அவனுடைய அவன் சிறு பருவத்திலே how he ended up in Pharaoh's palace. அவர் எப்படி பார்வோன் அரண்மனையிலே போய் இருக்கிறார். How he trained up over there. எப்படி அவர் அங்கே நேர்த்தியாய் வளர்க்கப்பட்டார். Next 40 years he was in palace. அவன் அடுத்து 40 வருடங்கள் அவர் அரண்மனையில் இருக்கிறார். After that 40 years of wilderness journey. அடுத்து 40 வருடங்கள் வனாந்தரத்திலே பயணம். Oh, 40 years very comfort life. Next 40 years he is running for his life. அவன் 40 வருடங்கள் மிகவும் அவர் அவன் கம்ஃபர்ட்டபிளாக இருந்தார். ஆனால் அடுத்து 40 வருடம் அவருடைய வாழ்க்கையில் நெருக்கமான பாதை. Struggles after struggles, problems after problem, but all this thing was preparing his life for a greater leadership. ஆமென். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, துன்பத்திற்கு மேல துன்பம் அவருடைய வாழ்க்கையில வந்தபோது நல்ல ஒரு தலைவனாக கர்த்தர் அவரை வணைகிறார். When you go through a problem, you don't understand what God is intending through your life. நீங்கள் பிரச்சனையிலே கடந்து செல்லும்போது கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறதை நீங்கள் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். Greater plan is waiting for you. மிகப்பெரிய திட்டங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. Maybe you didn't get this job, something is waiting for you. ஆமென். இந்த வேலை உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். இதைவிட மேன்மையான ஒன்று உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். If this relationship is not happening, God has kept something better for you. ஆமென். இந்த ஒரு உறவு உங்களுக்கு சரிபடவில்லை என்றால் ஆமென் இதைவிட சிறந்த ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். Something God is waiting, God has kept for your lives. தேவன் உங்களுக்கான ஏதோ ஒன்றை அவர் வாய்த்தமாக்கி வைத்திருக்கிறார்.
Moses become a great leader. மோசே ஒரு பெரிய தலைவனாக உருவெடுக்கிறார். But God prepared his life for 40 years. ஆனால் கர்த்தர் 40 வருடங்கள் அவருடைய வாழ்க்கையை அவர் உருவாக்கி கொண்டார். Later he became a great leader to lead the children of Israel as from the captivity in Egypt. ஆமென். பின் நாட்களிலே அடிமைத்தனத்திலிருந்து ஆமென் எகிப்திலிருந்து ஆமென் தம்முடைய ஜனங்களை பின் நடத்தி வருகிற ஒரு பெரிய தலைவனாக தேவன் அவரை பயன்படுத்தினார். See the life of David, he became a king. Before that he has to go through great struggle in his life. தாவீது அவன் ராஜாவாக வாருவதற்கு முன்பாக அநேக துன்பத்தின் வழியாக அவன் கடந்து சென்றான். He has to fight battles, he has to go through problems and difficulties. After that only God raised him as a king of Israel. அநேக யுத்தங்களை அவன் சந்திக்க வேண்டியிருந்தது, அநேக போராட்டங்களை அவன் சந்திக்க வேண்டியிருந்தது. அதற்கு பிறகுதான் ராஜாவாக இஸ்ரவேலிலே அவன் அமர்த்தப்படுகிறான். See the life of Peter, he denied Jesus, he went through problem, crisis, bitterness in his life. பேதுரு இயேசுவை மறுதலித்தான், இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான். இப்படிப்பட்ட காரியம், வேதனை, கசப்பு அவனுக்குள்ளே நிரம்பி இருந்தது. But later days of his life, ஆனால் பின் நாட்களிலே he became a great leader of the church. அவன் சபையின் மாபெரும் தலைவனாக உருவெடுத்தான். Failures, sin, struggle, all these things cannot destroy your life. Once you are in the master's hand, in the power of the hand of God will transform, change, mold your life. ஆமென். தோல்விகள், அவமானங்கள், ஆமென் நிந்தைகள் உங்களுக்கு முடிவல்ல. நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆமென் உங்களை நல்ல முறையிலே உருவாக்குகிற தேவன் உண்டு. Devil will talk about your sin. ஆமென். பிசாசு உங்களுடைய பாவங்களை குறித்து சொல்லுவான். Devil will talk about your failures. ஆமென். உங்களுடைய தோல்விகளை குறித்து பிசாசு சொல்லுவான். And say you are gone. ஆமென். நீ உன் வாழ்க்கை முடிந்தது. Everything is lost. ஆமென். எல்லாம் நீ இழந்து விட்டாய். Your family is lost. உன்னுடைய குடும்பத்தை இழந்தாய். No more hope. ஆமென். உனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. There is no blessing is to come in your life. உன் வாழ்க்கையில இனி ஆசீர்வாதம் வராது. இதோட முடிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது. Devil will echo in our ears. ஆமென். பிசாசானவன் இப்படிப்பட்ட காரியங்களை ஆமென் நம்முடைய காதிலே ரிங்காரம் செய்வான். But we are in the hands of God. ஆனால் நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். Our failures he will make it success. நம்முடைய தோல்விகளை ஆண்டவர் வெற்றியாய் Our மாற்றுவார். struggles, our pain, our difficulties, our all kind of mistake he can mold and shape into a greater vessel. நம்முடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஆண்டவர் ஆமென் உருவாக்கி நல்ல ஒரு பாத்திரமாக அவர் வணைகிறார். Because he has a good plan for your life. ஏனென்றால் உங்களை குறித்ததான ஒரு பெரிய தெய்வீக திட்டம் உண்டு. He doesn't have a plan to destroy your life. உங்களுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. He has a design. அவர் ஒரு டிசைன் He வைத்திருக்கிறார். has a detailed worked out for your life. உங்களுக்காக மிக திறமையாக தெளிவாக உருவாக்கி வைத்திருக்கிறார். All we have to know is we have a clear cut purpose. God has a purpose to accomplish through your life. தேவன் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக மிகப்பெரிய திட்டத்தை அவர் நோக்கத்தையும் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். Don't hear what devil says. பிசாசு என்ன சொல்கிறானோ அதை கேட்க வேண்டாம். That is why Paul says, I will not see behind what is failed in my life, but I will go and see before what is the Christ. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், எனக்கு பின்னானவைகள் எவைகளோ அவைகளை நான் பார்க்காதபடி எனக்கு முன்னானவைகள் எவைகளோ அந்த கிறிஸ்துவை நோக்கி நான் ஓடுவேன். Let us trust to God. கர்த்தரை சார்ந்திருப்போம். God has a good plan for me. தேவன் என்னை குறித்து ஒரு நல்ல திட்டம் வைத்திருக்கிறார். God has a greater plan for my life. தேவன் என் வாழ்க்கையில மிகப்பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். God is shaping my family for a better thing. என்னுடைய குடும்பத்தை நல்ல காரியத்திற்காக ஆண்டவர் உருவாக்குகிறார். I have hope in my Lord. ஆமென். ஆண்டவர் மேல எனக்கு நம்பிக்கை உண்டு. I know my God is working in my life. இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்கிறார். So first thing is very important is he is working in your life. முதலாவது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அவர் கிரியை செய்து He கொண்டிருக்கிறார். is not passive looking like this, but his hand is working day and night. ஆமென். அவர் தூரமாக நின்று அமைதியாக பார்க்கவில்லை. இரவும் பகலும் அவருடைய கரங்கள் ஆமென் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. Or he has not delegated his work to somebody to do, but he is doing by himself. அவர் மற்றவர்களிடத்திலே அந்த வேலையை கொடுத்து அவர் சும்மா இருக்கவில்லை. அவர் தாமே அதை நிறைவேற்றுகிறார். Or he is not very far from you. அவர் உங்களை விட்டு மிக தூரமாக நிற்கவில்லை. There is a touch is happening with us. ஆமென். நம்மிலே ஒரு தொடுதல் நிச்சயமாய் உண்டு. God's presence is working in our lives. கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது. We will feel
His presence in our lives. அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில உணருவோம். God's anointing is upon our lives. கர்த்தருடைய அபிஷேகம் நம்மிலே இருக்கிறது. We can feel it in our lives. அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம உணர்கிறோம். God is preparing our lives. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறார். And He has a purpose that will accomplish in our lives. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு நோக்கத்தை நிச்சயம் நிறைவேற உதவி Our செய்வார். God is a designer. நம்முடைய ஆண்டவர் ஒரு டிசைனர். A artisan, when he takes something, ஆமென். அந்த ஆர்டிஸ்ட் அதை உருவாக்குகிறவன் ஒன்றை எடுத்து all those people looking, எல்லா ஜனங்களும் பார்க்கிறார்கள். they will not understand what is the outcome. The artisan mind inside, he knows what will be the outcome. அந்த கலைஞன் தன்னுடைய மனதிலே இருக்கிற டிசைனை மற்றவர்கள் அறிய முடியாது. ஆனால் அவருக்கு என்ன விளைவு வரும் என்று அறிந்திருக்கிறார். And when he start working, people will not able to understand. அவர் அதை செய்ய ஆரம்பிக்கும் போது ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். You think this is a good part, he will chop it out. இது நல்ல பகுதி என்று நினைக்கலாம், அதை அவர் வெட்டி வீசுவார். Certain things you think this is good, he will cut it away. சில காரியம் இது சிறந்தது என்று நினைக்கும் போது அதை வெட்டி போடுவார். But when it comes outcome, man, it is one of the beautiful art, that is the master art of God. அது வெளியே அது உண்மையாய் வரும்போது அது அழகாக இருக்கும். அது தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வீக கிரியைகளாய் இருக்கும். Whenever I see young people, எப்பொழுதெல்லாம் வாலிபர்களை பார்க்கும்போது I can really sense there is a great potential in their lives. ஆமென். மிகப்பெரிய பொட்டன்ஷியல் அவர்களுக்குள் இருக்கிறதை பார்க்கிறேன். But I am so concerned how devil is working in their lives. ஆனால் எப்படி பிசாசானவனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. Steal away their time. அவருடைய நேரத்தை திருடுகிறான். Steal away the honesty. அவருடைய நேர்மையை திருடுகிறான். Steal away the integrity. அவன் அவருடைய உண்மையை திருடுகிறான். Steal away the preciousness of their heart. அவருடைய உள்ளத்தின் தூய்மையை திருடுகிறான். Blinded their eyes not to see the truth, that is God is a potter. ஆமென். தேவன் நல்ல ஒரு குயவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க கூடாதபடி பிசாசு கண்களை அடைத்திருக்கிறார். They are blind, they are not able to see the hand, the powerful hand of God is shaping our lives. அவருடைய கண்கள் குருடாய் இருக்கிறபடினாலே வல்லமையுள்ள கரம் அவர்களை உருவாக்குகிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். They are so blind and they don't understand the meaning and purpose of their life. அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டபடியினாலே தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் He அறியாதிருக்கிறார்கள். has a plan. அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். He has a design. அவர் நல்ல ஒரு டிசைன் He வைத்திருக்கிறார். wants to accomplish it. அவர் அதை நிறைவேற்ற How விரும்புகிறார். can he accomplish it? எப்படி அதை நிறைவேற்ற முடியும்? How he will make your glory in your story. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மகிமையை உருவாக்க முடியும். How he can make glory in your story. உங்களுடைய வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்டதான மகிமையை உருவாக்க முடியும்? We have to be under the hands of the potter. நாம் அந்த குயவனுடைய கரத்தின் கீழே இருக்க வேண்டும். Our job is to stay on the potter's wheel. ஆமென். நம்முடைய வேலையானது குயவனுடைய அந்த சக்கரத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். All we need is we have to be in the potter's wheel. ஆமென். அவர் வைத்திருக்கிற அந்த திரிகையிலே அமர்ந்திருக்க வேண்டும். So God said, Jeremiah, go and see the potter's house. கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்கிறார், நீ குயவன் வீட்டிற்கு போ. Then he says, if these children of Israel in my hand, should I no doubt not molded their lives? ஆமென். இந்த ஜனங்கள் என்னுடைய கைகளிலே இருப்பார்களானால் நான் அவர்களை உருவாக்கி இருக்க மாட்டேனோ? Verse 6 it says, can I not, O Israel, deal with you as a potter does? Behold, like the clay in the potter's hand, so are you in my hands. ஆறாம் வசனம், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். We are not going to read the remaining verse. It talks about children of Israel so disobedient towards God. மீதமுள்ள வசனங்களை நம்ம வாசிக்கவில்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் மிகவும் கீழ்ப்படியாமல் போனார்கள். And they are so much reluctant, not disobeying, they are not obeying God. The disobedience was there, so much persistence in disobeying. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாதபடி அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முரண்பாடாக செயல்பட்டார்கள். But only their question is, why Lord? அவர்களுடைய கேள்வி, ஏன் ஆண்டவரே? That is why in Isaiah 49 verse 9 says, ஆமென். ஏசாயா 49 அதிகாரம் 9 சொல்கிறது, oh unto who quarrels with his maker. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும்,
why will the clay says to the potter, why you made me in such a way? ஏன் என்னை இந்த வகையிலே உருவாக்கினீர் என்று சொல்லி குயவனை பார்த்து களிமண் கேட்குமோ? Oh, to the one who quarrels with his maker. ஆமென். அந்த எஜமானை குறித்து அந்த களிமண் கேட்க முடியுமோ? All we need to do is, God wants is the children of Israel surrender and come to God. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆமென், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து அவரிடத்திலே வர வேண்டும். Surrender and come to God. அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து அவரிடத்திலே கடந்து வர வேண்டும். With obedience, they have to come to God. கீழ்ப்படிதலோடு அவர்களிடத்திலே கடந்து வர வேண்டும். God wants them to be, just understand them. Man, without God, I cannot do anything. ஆமென். தேவன் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. John chapter 15 talks very clearly, without God, our life is nothing. ஆமென். ஆண்டவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லை என்று சொல்லி யோவான் 15 தெளிவாக சொல்கிறது. We have ideas, நமக்கு நல்ல திட்டங்கள் இருக்கலாம், we have thoughts, பல எண்ணங்கள் இருக்கலாம், we have plans. பல தீர்மானங்கள் இருக்கலாம். Without God away, you do your work, you do your plans, you go your ways. End of the day, it is only tears and pain. தேவன் இல்லாமல் நம்முடைய சொந்த காரியமாகவோ சுயமாகவோ சுயநலமாகவோ செய்வோமாயானால் அது இறுதியிலே நமக்கு கண்ணீரையும் வருத்தத்தையும் கொண்டு வரும். So that is what God is teaching Jeremiah to learn from the potter's house. அதைத்தான் கர்த்தர் எரேமியாவிடத்திலே கற்றுக் கொடுக்கிறார். நீ குயவன் வீட்டிற்கு போய் அங்கே கற்றுக்கொள். If you are not, the clay is not on the wheel. இந்த களிமண்ணானது அந்த திரிகையின் மேலே அமராது விட்டால், If the clay is not under the arms of God, hands of God. இந்த களிமண்ணானது கர்த்தருடைய கையிலே அது இராவிட்டால், If it is not surrendered. அது ஒப்பு கொடுக்காத பட்சத்தில், சும்மா சர்ச்சுக்கு போறோம் வரோம் உட்காரோம் அப்படி இல்ல, உண்மையாவே நம்ம ஒப்பு கொடுக்கலனா, how can God mold and shape our lives? ஆமென். உண்மையாக நாம தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் தேவன் நம்மை எப்படி நல்ல பாத்திரமாய் உருவாக்க முடியும்? We need to surrender ourselves. நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்திலே பூரணமாய் சமர்ப்பிக்க We need வேண்டும். to yield to Him, நாம் அவரிடத்திலே கடந்து வர வேண்டும். so that the powerful hands of God can mold and shape our lives. அப்பொழுதுதான் வல்லமையுள்ள தேவனுடைய கரம் நம்மிலே வந்து நம்மை நேர்த்தியாய் உருவாக்க முடியும். Believers submit our life to God's will. விசுவாசிகளை தேவனுடைய சித்தத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். Believers has to submit to God's will. ஆண்டவரே உன் சித்தம் நடக்கட்டும், உன் சித்தம் நடக்கட்டும். ஏன் சித்தம் இல்ல ஆண்டவரே, உன் சித்தம் நடக்கணும். ஏன் வழி இல்ல உன் வழி ஏசப்பா, ஏன் சித்தம் இல்ல உங்க சித்தம் ஆண்டவரே. We have to give our life to Jesus. நம்முடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு பூரணமாய் சமர்ப்பிக்க வேண்டும். Then God's grace is upon us. அப்பொழுது தேவ கிருபை நம்மிலே வரும். God's powerful hands is upon our lives. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் நம்மிலே தங்கும். God, even it is broken, it is marred, sin, struggle, failure, என்ன இருந்தாலும் சரி, whatever state and condition which we live, அது உடைக்கப்பட்டதாக இருக்கலாம், நொறுக்கப்பட்டதாக இருக்கலாம், கெட்டு போனதாக இருக்கலாம், எந்த நிலையிலே இருந்தாலும் God will not discard it. தேவன் அதை தூக்கி போடுகிறவர் அல்ல. Oh, whatever failures, whatever weakness, whatever background, no matter whatever situation you are, you give in the hands of God. என்னென்ன தோல்விகள், என்னென்ன குறைகள், என்னென்ன நிறைகள், எந்த சூழலானாலும் தேவனிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்க. Once it comes into the potter's hand, குயவன் கையிலே அது பெற்றுக்கொண்ட பிறகு, once it comes into the hands of the master potter, அந்த ஒரு ஆமென் எஜமான் கையிலே அது வரும்போது, that powerful hands will mold and shape it. அந்த வல்லமையுள்ள கரம் கடந்து வந்து அதை உருவாக்கி வணைந்து கொள்ளும். Even it is broken, he can make it beautiful. அது உடைக்கப்பட்டதாக இருந்தாலும் நேர்த்தியாய் உருவாக்குவார். The brokenness preparing us to a greater usefulness. அந்த உடைக்கப்பட்டதை கொண்டு ஆண்டவர் மிகவும் ஆமென் வலிமையுள்ளதாக உருவாக்குவார். Even the trials and temptations or difficulties, whatever it comes, man, you give into the hands of God, he will shape it into a greater vessel. உங்களுடைய சோதனைகள், உங்களுடைய சவால்கள் எவைகளாக இருந்தாலும் அதை அவரிடத்திலே கொடுக்கும்போது அதை நேர்த்தியாக அவர் வணைகிறவராய் Our இருக்கிறார். God is very patient. நம்முடைய தேவன் பொறுமையுள்ளவர். He is always working in our lives. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் கிரியை செய்கிறார். Salvation is like, you believe in Jesus
and we confess in our mouth and believe in our heart that Jesus died for our sin, ஆமென். இயேசு எனக்காக மரித்தார் என்று சொல்லி நம்முடைய நாவிலே நம்ம அறிக்கையிட்டு ஆண்டவரை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது salvation comes in our lives. ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில But வருகிறது. after salvation, God in His hand is working. That is the process of sanctification. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆமென் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக கொண்டு செல்கிறார். Our God is always working in our lives till we head towards that perfection. When Jesus come, till then He is working towards our life. ஆண்டவராக இயேசு மத்தியாகாயத்தில் திரும்பி வருகிற வரையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தொட்ட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருப்பார். You know, the potter, suddenly clay comes to his wheel, immediately a vessel will not come. Man, he will slowly, patiently, very intellectually, he works towards that pot. அந்த குயவன் கையிலே அந்த களிமண் வந்து அந்த வீலிலே அமர்ந்த உடனே அவர் விரும்பின பாத்திரம் வராது. அவர் மிக தெளிவாக மிக துல்லியமாக மிகுந்த பொறுமையோடு அதை நேர்த்தியாய் That உருவாக்குவார். is how he is working each and every person's life. அப்படி போலதான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் கிரியை செய்கிறார். God knows us by name. நம் ஒவ்வொருடைய பெயரையும் அவர் அறிந்திருக்கிறார். Before this foundation of this world, he knew each and every one of us. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். Every hair in your head is numbered. உங்களுடைய தலையிலிருந்து விழுகிற ஒவ்வொரு முடியும் அவர் எண்ணி இருக்கிறார். You know, our thoughts are not God's thoughts. நம்முடைய சிந்தை அல்ல தேவனுடைய சிந்தை. Our ways are not His ways. நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. நம்ம முயற்சி எடுப்போம், நம்மளோட சிந்தையும் நம்மளோட காரியத்தை வச்சு எல்லா முயற்சி எடுப்போம் கடவுளை விட்டுட்டு. அதெல்லாம் தோல்வியிலும் கஷ்டத்துல போகும். But we just give in the hands of the Almighty God. தேவனுடைய கைகளிலே நம்முடைய காரியங்களை ஒப்புக்கொடுத்து சமர்ப்பிக்கும் போது We say, God, here I am. ஆண்டவரே நான் இங்கே இருக்கிறேன். You take control of my life. ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்யும். I am with obedience you come to Him. கீழ்ப்படிதலோடு அவரிடத்தில் நம்ம சமர்ப்பிக்கும் போது Lord, you make me and mold me and shape me. அப்பா என்ன மாறி ஆண்டவர் உருவாக்கி எடுப்பா. ஆண்டவரே என்னை வணையும் என்னை உருவாக்கும் என்னை திறம்பட செய்யும் என்று சொல்லும்போது எவ்வளவு நேர்த்தி அவர் செய்வார். யாரெல்லாம் கீழ்பட்டு உண்மையான கீழ்பட்டு சும்மா சபைக்கு வரனால ஒண்ணுமே நடக்க போறதில்லை. ஞான சேர்த்தனால ஒண்ணும் நடக்க போறதில்லை. திருவனந்தெடுத்தோன்னு சொல்லி நடக்க போறதில்லை. உண்மையாவே நம்ம சொல்றோம், ஆண்டவரே ஏன் சித்த இல்ல ஆண்டவரே உன் சித்த வரணும். நம்ம எல்லா காரியத்திலும் நம்ம வாழ்க்கையில சின்ன காரியம் இருந்தாலும் பெரிய காரியம் இருந்தாலும் ஆண்டவரே உன் சித்தம் நடக்கணும். ஆண்டவரே உன் சித்தம் நடக்கும், ஏன் சித்தம் இல்லை. நம்ம எல்லாம் பயங்கர பிளானிங்ல நம்மள மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பயங்கர, சில பேரெல்லாம் பயங்கர சிந்தையா இருப்பாங்க. இப்படி போனா அப்படி வரும், அப்படி போனா இப்படி வரும், இப்படி போனா அப்படி வரும். பிளானிங் பயங்கரமா செய்வாங்க. எல்லா பிளானும் வேஸ்டா போயிடும். பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், கேட்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனா செயல்ல வர நேரம் அதெல்லாம் நமக்கு எங்க வரும்? ஃபெயிலியர்ல வந்து முடிச்சிடும். ஒன்றும் நடக்க போறதில்லை. நம்ம பணம் வேஸ்ட் ஆயிடும், நம்ம நேரம் வேஸ்ட் ஆயிடும், நம்ம உழைப்பும் வேஸ்ட் ஆயிடும். ஆனா கடவுள் கிட்ட நம்ம சொல்றோம், ஆண்டவரே இதெல்லாம் இருந்தாலும் உன் சந்நிதியில கொடுக்குறேன் ஏசப்பா, நீங்க எடுத்து நீ உருவாக்கும், நீ நடத்தும் அப்படி சொல்லி ஒரு சலண்டர் கொடுக்க நேரம் ஆண்டவர் அதை அடுத்து உருவாக்கி எடுத்து கொண்டு வருவார். ஒரு காலத்துல அந்த கதையை கேட்க நேரமே அப்படியே நம்மளுக்கே கண்ணீர் வந்துடும். பா ஆண்டவரே எங்க இருந்து நான் எங்க வந்துட்டேன், ஆண்டவரே எப்படி இருக்க வேண்டிய நான் எங்க வந்துட்டேன்ப்பா, ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் அழிந்து போக வேண்டிய ஆளு, என்னை இப்படி நிறுத்திட்டியே சப்பான்னு சொல்லி நம்ம அழுவ தொடங்கிடும். ஆண்டவருக்கு நன்றி செய்ய சொல்ல தொடங்கிடும். God can do, He knows what will be our future. All we need to yield into His hand. நம்முடைய எதிர்காலம் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம ஒண்ணு செய்ய வேண்டும், அவரிடத்திலே நம்மை பூரணமாய் அர்ப்பணிக்க வேண்டும். Human responsibility, that is what God is teaching Jeremiah. ஆமென் ஆமென். கர்த்தர் அந்த எரேமியாவுக்கு கற்றுக் கொடுக்கிறது மனிதர்கள் எப்படி செயல்பட வேண்டும். You are a chosen people. நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். You are a covenant community. நீங்கள் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனம். You went astray from the Lord. ஆமென். கர்த்தரை விட்டு விலகிச் சென்றார்கள். You did things which you should not do in life. நாம வாழ்க்கையில செய்யக்கூடாததை செய்தோம். Rather worshiping God, you are worshiping the material things, the idol things of this world. கர்த்தரை ஆராதிப்பதை விட்டு இந்த உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் ஆமென் வழிபட்டோம். For your money is your God. ஆமென். பணம் உங்களுக்கு தெய்வம். The things of this world is your God. உலகத்தின் காரியங்கள் உங்களுக்கு தெய்வம். God
Almighty God, Yahweh is not you worshiping. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் யெகோவாவை நீங்கள் தொழுது கொள்ளவில்லை. There is a persistent disobedience. ஆமென். தொடர்ச்சியான ஒரு கீழ்ப்படிதல் இல்லாத காரியம். தெரிஞ்சும் பாவத்துல உயிரோம். ஆமென். knowingly going and doing sin. தெரிஞ்சும் அதே செய்றோம். knowingly repeatedly doing the same. It is not worshiping God is not from the heart. அதை ஆண்டவரை ஆராதிப்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்ல. It is not a total surrender. அது முழுமையான அர்ப்பணிப்பு அல்ல. It is not absolutely giving our life to Jesus. ஆமென். முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற காரியம் அல்ல. கொஞ்சம் உலகத்துக்கு கொஞ்சம் கடவுளுக்கு. ஆமென். little for God, little for the world. Giving little to the world and little to God. உலகத்திற்கு கொஞ்சம் கொடுத்து விட்டு தேவனுக்கு கொஞ்சம் கொடுக்கிறது அல்ல. It is not that way. அது அப்படி செய்ய கூடாது. Giving your life to Jesus. உங்க வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, நீ என்ன வேணா செய்யும் ஆண்டவரே. நீ எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் நஷ்டம் ஆனாலும் இந்த எல்லாமே இழந்து போனாலும் ஆண்டவரே ஒரு இஞ்சு கொடி ஆண்டவரே உன் சந்நிதியில இருந்து நான் கடந்து வர மாட்டேன். என்னெல்லாம் பிரச்சனை வந்தாலும் என்னெல்லாம் துன்பம் வந்தாலும் இயேசப்பா நான் உன் பாதப்பெடுத்துல இருந்து நான் வெளியே வர மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஒரு பரிபூர்ண ஒப்பு கொடுக்கிறது தான் ஆண்டவர் நம்ம மேல விரும்புறார். That is where the surrender comes. அங்கேதான் அந்த அர்ப்பணிப்பு வருகிறது. Man, when we start doing that, அதை செய்ய ஆரம்பிக்கும் போது God will make a history in that. கர்த்தர் அதை சரித்திரமாய் God மாற்றுவார். will make a story of your life. உங்களுடைய வாழ்க்கையின் சம்பவங்களை அவர் You மாற்றுவார். will be a testimony in God's hand. தேவ கரத்திலே நீங்கள் சாட்சியாய் Your இருப்பீர்கள். story will impact the lives of the people. உங்களுடைய வாழ்க்கை பெரிய தாக்கத்தை Your ஏற்படுத்தும். plan, your thoughts, your ways, everything end up in failures. உங்களுடைய சித்தம், உங்களுடைய காரியம் எல்லாம் அது தோல்வியிலே முடியும். Because the master God, the powerful hands of God, in his mind there is a design for you. தேவனுடைய வல்லமையுள்ள ஆமென் அந்த எஜமான் அவருடைய சிந்தையிலே ஒரு பெரிய ஒரு டிசைன் வைத்திருக்கிறார். He has a purpose for you. அவர் உங்களுக்கான மாபெரும் திட்டம் வைத்திருக்கிறார். Our plan will go this direction. ஆமென். நம்முடைய பிளான் இப்படி போகலாம். But God's plan goes this direction. ஆனால் தேவனுடைய திட்டமானதோ இப்படி போக We வேண்டும். feel everything is all right. எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். End of the day, only it is a tears and pain. இறுதியிலே கண்ணீரும் துக்கமும் தான். But when we surrender to God, ஆனால் தேவனிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் போது ஒருவேளை சாப்பிடுறதுக்கு கஞ்சி இருக்காது, நல்ல ஆரோக்கியம் இருக்காது, பணம் இருக்காது. But when we give in the hands of God, தேவனுடைய கையிலே நம்மை கொடுக்கும் போது He will prepare us. அவர் நம்மை ஆயத்தம் பண்ணுவார். அந்த கஷ்டத்திலையும் கடவுளை தேட படிப்போம். Even in the struggle, will not depend upon man, will depend upon God. துன்பங்களின் நடுவிலே நாம் மனிதர்களை சார்ந்திராதபடி தேவனை When சார்ந்திருக்க we செய்யும். start to endure that, அதை நீங்கள் செய்ய துவங்கும் when போது we start go through that process, அந்த பகுதியிலே நீங்கள் செல்லும் போது in the difficulties you see God. இந்த நெருக்கத்திலே நீங்கள் கர்த்தரை பார்க்கும் Man, போது let me say, you write it down. God will make a story in your life. One day He will give greater things in your life. He will make you as a masterpiece in His hand. ஆமென். ஒரு நாள் உங்க வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர் மிகப்பெரிய காரியம் செய்து உங்களை அவருடைய கையின் கிரியையா மாற்றுவார். இதுக்கெல்லாம் என்ன தேவை தெரியுமா? அந்த கோபம், பெருமை இதெல்லாம் விடணும். சில பேர் சொல்லுவோம், எனக்கு தெரியும், நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் பேசுறதுதான் கரெக்ட், நான் யோசிக்கிறதான் கரெக்ட், எனக்கு யாரு வேணாம், யாருக்கும் கேட்க மாட்டேன். இதெல்லாத்தையும் விட்டுட்டு வரணும், ஒரு அடிமை மாதிரி வரணும். அடிமை மாதிரி வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நீ இல்லாத என் வாழ்க்கை சூன்யமான வாழ்க்கை. ஒரு பொறுமையோட, ஒரு ஹம்பலாக, உடைஞ்ச பாத்திரமாக, ஆண்டவரே நீதான் ஆண்டவரே குயவன், நான் ஒரு களிமண் ஆண்டவரே, நீ என்னை உருவாக்கும், என்னை நடத்தும், என்னை ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக நீ மாற்றி ஏசப்பான்னு சொல்லி அந்த ஹியூமிலிட்டியோட ஹம்பலோட நம்ம கடவுள் கிட்ட வர நேரம் ஆண்டவர் அங்க நம்ம விக்டோரியஸ் ஆக, அருமையாக, அற்புதமாக, சாட்சியாக, ஆண்டவரோட அபிஷேகத்தோட, ஆண்டவரோட கரத்தோட, அவரோட இந்த பவர்ஃபுல் கரத்தோட நம்மளை வழிநடத்தி கொண்டு போவார். Hallelujah. 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 The best place is in the potter's hand. ஆமென். மிக சிறந்த இடம் அந்த குயவனுடைய கரம். The best place is
under the hands of the powerful hands of God. மிகச் சிறந்த இடம் அந்த வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் இருப்பது. Whoever is in the hands of God, யாரெல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறார்களோ, God will take even failure, struggle, pain, patni, என்ன இருந்தாலும் சரி, God will change that situation. தோல்விகள், துன்பங்கள், உபத்திரவம், பட்டி எந்த சூழலானாலும் அதை அவர் மாற்றுவார். பாருங்க, பேதுருவோட கதையை பாருங்க, எப்படி இருந்தான். இயேசு கூடயே இருந்தான். ஒரு வாட்டி கேட்டார், what do people say? என்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? You are Jesus. நீர் இயேசு. ஓ பயங்கரம். Peter, upon this rock, this flesh and blood has not revealed, Father from heaven revealed, on this rock I will build my church. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, அவன் பரலோகத்தின் பிதா இதை வெளிப்படுத்தினார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கொஞ்ச நேரம் பொறுத்த உடனே இயேசுவே மறுதலிச்சிட்டான். இயேசுவே மறுதலிச்சான். இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இப்படி போயிட்டு இருந்தேன், அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான்னு அவர் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதலிச்சான். பாரு, கேட்கிறவன் எப்படி இருக்கும், ஏசப்போட மனசு இவ்வளோ உடஞ்சிருக்கும். 3.5 வருஷம் படிக்க வச்சு, சாப்பாடை போட்டு, வழி நடத்தி, கத்து கொடுத்து, அற்புதத்தை பார்த்து எல்லாம் செஞ்சவன் மறுதலிச்சிட்டான். இவரை தெரியாது, எல்லாரும் முன்னாடி வச்சு, எனக்கு தெரியாது 3 வாட்டி. அப்படிப்பட்ட பேதுரு ஒரு நாளைக்கு என்ன செய்யறா தெரியுமா? அழுது கொண்டே ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் செஞ்சது தவறு ஏசப்பா, இவ்வளோ ஜனத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு முன்னாடி, கடவுளுக்கு முன்னாடி நான் இவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டேனேன்னு சொல்லி மன உடைஞ்சு இயேசு கிட்ட வந்த உடனே அவர் கேள்வியே கேட்கல. நீ ஏன்டா இப்படி பேசுன, ஏன்டா இப்படி சொன்ன, மனுஷன் கேட்பான் அதே மாதிரி எல்லாம், ஆனா கடவுள் அப்படி கேட்கல. வந்து ஆண்டவர் கையில ஊந்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பேதுரு, அதே பேதுரு, வீழ்ந்த பேதுரு, மறுதலிச்ச பேதுரு எடுத்து ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர் ஒரு சபையோட ஒரு பெரிய லீடர் ஆக்கிட்டாரு, அப்போஸ்தலர் ஆக்கிட்டாரு. ஆமென். ஆண்டவரோட கரத்துல யார் ஓடி வரானோ, ஆண்டவர் கரத்துக்குள்ள யார் வராங்களோ, அவர் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு நாள் அவங்கள உருவாக்கி எடுக்கிற விதம் ஒரு மனுஷனால யோசிக்க முடியாது, யாருனாலும் சிந்திக்க முடியாது. ஆண்டு உருவாக்கி அவங்கள கொண்டு வருவார். The best place is the potter's hand. மிகச் சிறந்த இடம் அந்த குயவனுடைய கரம். John Mark என்கிற நபர் denied, left. அவன் விட்டு போய்விட்டான். But later days, பின் நாட்களில் he cried. அவன் அழுதான். The useless man John Mark, then Bible says he was a profitable servant of God. ஆமென். ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத அந்த மனிதன் அவன் உபயோகம் உள்ள மனிதனாய் எல்லாம் மாறினான். சொல்லிருப்பான், டேய் போல் கூட இருந்து ஊழியம் செஞ்சவன் நீ அவரை விட்டுட்டு ஓடிட்டியாடா, நீ உருப்பட மாட்டடா, நீ நல்லா இருக்க மாட்டடா, உன்னால ஒண்ணு செய்ய முடியாது, யூஸ்லெஸ் ஃபெல்லோ அப்படின்னு சொன்னவரு அடுத்தது எழுதி இருக்கிறாங்க, he become a useful servant of God. When we give our life to Jesus, வாழ்க்கை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கும் போது, அவ்வளவுதான். Once you are in the powerful hands of God, வல்லமையுள்ள தேவனுடைய கரத்திலே நீங்கள் வரும்போது God will use it. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். Onesimus, one man, he was a thief. ஆமென். ஒனேசிமு ஒரு திருடனாய் இருந்தான். He did mistakes. அவன் தவறு செய்தான். He ended up in prison. அவன் சிறையிலே போனான். But in the prison, ஆனால் சிறைச்சாலையில் he gave his life to Jesus. அவனுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு என்று கொடுத்தான். Then Bible says, வேதம் சொல்கிறது, Onesimus is a profitable servant of God. ஒனேசிமு மிகவும் பிரயோஜனமுள்ள மனிதனாய் மாறினான். ஆண்டவர் பார்க்க மாட்டார், ஜெயில உட்கார்ந்தியா, என்ன தப்பு செஞ்சியா, என்ன இருந்தாலும் மனுஷன் சொல்லுவான், அவன் செஞ்சான், அது செஞ்சான், இது செஞ்சான்னு. ஆனா ஆண்டவர் கையில உள்ள போய் உட்கார்ந்து நினைச்சுக்கோ, once you are in the hands of God, he start working. He start working every day. He works. தேவனுடைய கரத்திலே நீ இருப்பாயானால் ஒவ்வொரு நாளும் அவர் உன் வாழ்க்கையில வேலை செய்வார். His focus is on you. மிகுந்த குறிக்கோளோடு வேலை செய்வார். His presence is on you. அவருடைய பிரசன்னம் உன் மேல் இருக்கும். His anointing is on you. அவருடைய அபிஷேகம் உன் மேல் இருக்கும். His design is on you. அவருடைய டிசைன் உன் மேல் இருக்கும். His purpose is fulfilled. அவருடைய நோக்கம் நிறைவேறும். And is the masterpiece
masterpiece. நீங்கள் அவருடைய கிரியைகளாய் இருக்கிறீர்கள். இந்த உலகமே திரண்டு வந்து சொல்லுவாங்க, இவன் உருப்பட மாட்டான்டா, உருப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஆளை ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு பிரயோஜனம் உள்ள பிள்ளையாக மாற்றி எடுத்தார். ஹalleluya. ஹalleluya. That is the powerful hand of God. அதுதான் தேவனுடைய வல்லமையுள்ள கரம். Paul once upon a time he was a persecutor of the church. ஆமென். பவுல் ஒரு காலத்திலே சபையை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தார். Once he came to Christ, ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு man, a persecutor of the church, he became the powerful servant of God, a theologian, a missionary, a evangelist, a church planter. சபையை துன்பப்படுத்தி இருந்த பவுல் பின் நாட்களிலே ஆமென் ஒரு பெரிய இறையியல் வல்லுனராகவும் ஆமென் பெரிய சுவிசேஷகனாகவும் சபையை உருவாக்குகிறவராகவும் கர்த்தர் Our மாற்றினார். God is at work. நம்முடைய தேவன் கிரியை செய்கிறார். He is the potter. அவர் குயவன், We are the clay. நாம் களிமண். He has a purpose. அவர் நமக்கு நோக்கம் வைத்திருக்கிறார். He has a design. அவர் நமக்கு டிசைன் All வைத்திருக்கிறார். we need is we have to be in his hand. நாம் என்ன செய்ய வேண்டுமானால் அவருடைய கையில் இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, I am a clay. I want to be in your hand, Lord. ஆண்டவரே, நான் உம்முடைய களிமண் நம்முடைய கையில் இருக்க I விரும்புகிறேன். want to be in your hand, Lord. ஆண்டவரே, நான் உம்முடைய கையில் இருக்க விரும்புகிறேன். I want your hand be upon me, Lord. ஆண்டவரே, உம்முடைய கரம் என் மேலே வர வேண்டும் ஆண்டவரே. I should not run away from you, Lord. ஆண்டவரே, நான் உம்மை விட்டு ஓடக்கூடாது. I should not go away from you, Lord. ஆண்டவரே, நான் உம்மை விட்டு விலகக்கூடாது. Your hand should be always on me. ஆண்டவரே, உம்முடைய கரம் எப்போதும் என் மேல் இருக்க வேண்டும். I should not live alone, Lord. ஆண்டவரே, உம்மை விட்டு நான் விலகக்கூடாது. My ways, no, Lord. ஆண்டவரே, என்னுடைய வழிகள் அல்ல, My thoughts, no, Lord. என்னுடைய சிந்தை அல்ல, My ideas, no, Lord. ஆண்டவரே, என்னுடைய காரியம் அல்ல, It is all about you, Lord. இது எல்லாம் உம்முடையது. You prepare my whole life, Lord. நீர் Jesus. என்ற வாழ்க்கையை உருவாக்கும். You mold me, Lord. நீர் என்னை உருவாக்கும். You take that process, Lord. நீர் forward. அந்த காரியத்தை எனக்காக செய்யும். நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்க போறோம் ஆண்டவர்கிட்ட. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவரே, நீதான் குயவன் ஆண்டவரே. நான் ஒரு களிமண் ஏசப்பா. ஆண்டவரே, களிமண் ஒரு நாளைக்கு குயவன்கிட்ட கேட்காது. நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்காது. ஆண்டவரே, என்னை உருவாக்கி எடு ஆண்டவரே. என்னை மணிஞ்செடு ஏசப்பா. என்னை உருவாக்கும் ஆண்டவரே. ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக உருவாக்குன்னு சொல்லி ஏன் நம்ம இந்த கால வேளையில கேட்க கூடாது? ஆண்டவரே, நீ என்ன உருவாக்கும். உன்னோட பிளான் நடக்கட்டும். உன் பர்பஸ் நடக்கட்டும். ஏன் சித்த இல்லாண்டவரே, உன் சித்த நடக்கட்டும். ஏன் வழி இல்லாண்டவரே, உன் வழி நடக்கட்டும். நீ என்ன உத்தேசிக்கிறியோ அது நடக்கட்டும் ஏசப்பா. என்னை உருவாக்கிடும். நீ என்ன நினைக்கிறியோ அந்த பர்பஸ் நடக்கட்டும் ஏசப்பா. எந்த ஒண்ணுமே வேணாம் ஆண்டவரே. ஏன் சித்த இல்லாண்டவரே, உன் சித்த நடக்கட்டும் ஆண்டவரே. என் சித்தத்துக்காக ஓடி என் நேரத்தை செலவாக்க போறதில்ல. என் வழிக்காக ஓடி நேரத்தை செலவாக்க போறதில்ல. பணத்தை செலவாக்க போறதில்ல. உன் சித்த நடக்கட்டும். உன்னோட காரியம் நடக்கட்டும் ஏசப்பா. நீ உன் கரத்தால என்ன மணியும் என்ன உருவாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம்.